அதாவது நான் அந்த பல்லாவரம் முகச்சாலையில் இருக்கிற அதாவது சந்திரா பல்லாவரம் திட்டினா அந்த சந்திராவை திட்டின மாதிரி தானே, அந்த பழனியம்மாவை திட்டின மாதிரி பிரியங்காவை திட்டின மாதிரி தானே. அதனால இவங்க எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு ஒன்றா சேர்ந்துக்கிட்டு கூட்டணி சேர்ந்துக்கிட்டு என்னையை அவமானப்படுத்துகிறாங்களா, என்ன லூஸு பைத்தியம் சைக்கோன்னு என்னையை அவமானப்படுத்துகிறாங்களா, என்ன ஆம்பளே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவமானப்படுத்துகிறாங்க. அதுக்காக இந்த வினிதாங்கிறவ பயங்கர நாடகமெல்லாம் நடத்துவாள். அவன் என்னிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கா, பார்ப்போம் யார் லூஸு பைத்தியம் யார் சைக்கோன்னு பார்த்துருப்போன்னு என்னிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கா. அந்த மாதிரி எனக்கு நடந்த விஷயங்கள், எனக்கு நடந்த பிரச்சனைகள் எக்கச்சக்கம் ஏராளம். எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே நடக்கிற ஜாதி கலவரம், மத கலவரம், இனக்கலவரம், மொழி கலவரம் இங்கே எல்லாம் ஏன் நடக்குது, ஐம்பொன் சிலை கடத்தல்கள், கோவில் சிலைகளை கடத்துறது வெளிநாடுகளுக்கு துரோகிகளை செயல்படுறவங்க தமிழ்நாட்டுக்குள்ளார இந்தியாவுக்குள்ளார, இப்படி நிறைய விஷயங்களை நான் கண்டுபிடிச்சாகணும், தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு வேறு வழி கிடையாது. எனக்கு பாலிட்டிக்ஸ் தான் மெயின். இங்கே என்ன நடக்குது, இப்போ அரசியலுக்குள்ளார என்ன நடந்துக்கிட்டுன்னு தெரியணும், இந்தியாவுக்குள்ளார தமிழ்நாட்டுக்குள்ளார என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும். அதனால நான் எதையும் துணிஞ்சு செய்வேன். நான் அதுக்கெல்லாம்